ஹாய், வெல்கம் டு தேவிகா லங்குவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆக்சுவலாக ஆடி 18 இப்போதான் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சரி அப்படியே உங்களோட வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட லைஃப்ல ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லுவேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இன்னைக்கு தான் தேவேஷ் பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக 1 இயர், அதாவது ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி இன்னைக்கு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. தேவேஷ் பொட்டிக்கு நீங்க அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்கும் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் கண்டிப்பா பத்தவே பத்தாது. இந்த பொட்டிக்கோட ஜேர்னி பத்தி தான் உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா போன வருஷம் ஆடி 18க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் நம்மளோட யூடியூப் சேனல்ல தேவேஷ் பொட்டிக்காக. இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 15 சாரியோட தான் இந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டார்ட் பண்ண அந்த ஆடி 18ல இருந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரிய ஸ்ட்ரகிளா தான் வந்து இருந்துச்சு. நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம தப்பான டிசிஷன் வந்து எடுத்துட்டோமோ, நம்ம இன்னும் யோசிச்சு பண்ணியிருக்கணுமோ, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதோ அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு. பட் இன்னைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ், எவ்வளோ பேர் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா சொல்லணும். தேவேஷ் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா வந்து பேச ஆரம்பிச்சிங்க. கமெண்ட்ஸ் வந்து முன்னாடி நமக்கு நிறைய வரும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும் அப்படின்னாலும் எனக்கு ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி நீங்க வந்து என்கிட்ட பேசுறீங்க. அதனால எனக்கு நிஜமாவே அதுக்கப்புறம் நிறைய சொந்தம் கிடைச்சது அப்படின்னு தான் கண்டிப்பா வந்து சொல்லுவேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு நிஜமா வார்த்தையே இல்லை. உங்களுக்கு தான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியே வந்து ஆகணும். ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தால நான் ஒரு 15 சாரியில தான் தேவேஷ் பொட்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சின்னதா பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருந்து சாரி வந்து ஒரு 15 சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியாச்சு. அவங்க கிட்ட அமௌண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு வந்திருந்தேன். கேட்கும் போதே சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரி புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். எனக்கு வந்து இப்போ நான் எடுத்துட்டு போற 15 சாரீஸ்ல எத்தனை சாரி கேட்டாலும் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டப்போ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், நீங்க எத்தனை சாரி கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். ஒரு 3 டேஸ் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதை நம்பி அந்த ஒரு 15 சாரீஸ் மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆல்மோஸ்ட் 5 கலர்ஸும் இன்னும் தான் எடுத்திருப்பேன்னு சொல்லி நினைக்கிறேன். எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. மைசூர் சில்க் சாரி வந்து எடுத்துட்டு வந்திருந்தேன். ஃபர்ஸ்ட் கட்டினது வந்து எல்லோ வித் கிரீன் காம்பினேஷன்ல கட்டிட்டு இருந்தேன். இன்னுமுமே அந்த சாரியை நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. பட் நான் வீடியோஸ் எல்லாம் போட்டு எனக்கு அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேலே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து வந்திருந்துச்சு. நிறைய பேர் பேமெண்ட்டுமே வந்து எனக்கு வந்து அனுப்பியிருந்தீங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா என்னால சாரி வந்து கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட போய் கேட்டப்போ அவங்க கிட்ட சாரீஸே வந்து கிடையாது. அந்த 15 சாரியை மட்டும் விற்கிறதுக்காக என்கிட்ட அவங்க ஆக்சுவலா போய் சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த சாரிக்காக ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டேன். அட்வான்ஸ் வேற கேட்டிருந்தாங்க. அதனால அட்வான்ஸ் அமௌண்ட்டுமே வந்து கொடுத்துட்டு அந்த அமௌண்ட் வாங்க முடியாம அவ்வளோ ஸ்ட்ரகிள் வந்து நான் நிஜமாவே வந்து ஃபேஸ் பண்ணேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது புதுசா ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், எடுத்த உடனே இவ்வளோ தடங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு 1 இயர் 6 to 7 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆனதுனால இவர் வந்து வேண்டாம், நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு, ஷூட்டிங் எல்லாம் எதுவும் போக வேண்டாம், இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டான்னு சொன்னதுனால அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் எனக்கு அதுக்கப்புறம் தம்பி எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்ம வீட்டிலே இருக்கோம், சும்மாவே இருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தது சாம்பிராணி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அது நிறைய வேலை. பட் இவரே பார்த்துட்டு இப்படி நைட்டு பகலுமா நீ வேலை பார்த்தணும், உடம்பு என்னதான் ஆகும், வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த சாம்பிராணி எல்லாம் கையில தான் ரெடி பண்ணுவேன். ரெடி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக அந்த ஸ்மெல் மட்டும்தான் இருக்கும். என்னால் சாப்பிடவே முடியாது, சரியா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். அதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி நம்மளோட நல்லதுக்காக தானே சொல்கிறாங்க, வேண்டாம்னு சொல்லிட்டு அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இத்தனை பிஸ்னஸ் நான் பண்ணி அது எல்லாமே வந்து எனக்கு பிரேக் டவுன் வந்து ஆகும்போது இது ஓகே, இது நமக்கு சரியா வருமா, வரும் அப்படின்னு நம்பிதான் வந்து நான் ஆடி 18 அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் வந்து இருந்துச்சு. என்னடா இது நம்ம பண்ற விஷயம் எல்லாமே இப்படி ஆகுதே, நமக்கு எதுவுமே வந்து கரெக்டா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் அதுக்கப்புறம் பேமெண்ட் அனுப்புனவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாளே திரும்ப அந்த அமௌண்ட் நான் ரீஃபண்ட் வந்து பண்ணேன். எனக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரியருக்கு எவ்வளவு சார்ஜஸ் வாங்குவாங்க அப்படின்றது தெரியாது. ஒரு கொரியர் ஆஃபீஸா போயிட்டு எவ்வளோ சார்ஜஸ் எல்லாமே கேட்டு நோட் பண்ணி இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருந்துச்சு. கொரியர் கவர் எங்க மொத்தமா கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியாது. எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எல்லாத்தையும் கத்துக்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு நாளைக்கு நம்மளோட தேவேஷ் பொட்டிக்ல ஒரு 150 ஆர்டர்ஸ் கூட நான் எடுத்திருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியா உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.
அங்கேருந்து இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 2 lakhs 3 lakhs கிட்ட வந்து சாரீஸ் வந்து இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ ஒரு 15 சாரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம். பட் இது இது ரொம்ப கஷ்டப்பட்டா கூட இதை தாண்டி நம்ம ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா எல்லாமே எப்படி நமக்கு வராம போயிடும். இது எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கண்டிப்பா இதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னவங்க எல்லாருமே ஆமா இதுக்கு வேற வேலையே இல்லை, இது பண்ணும் அது பண்ணும் அடுத்தது அது பண்ணும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும், ஆனால் முழுசா எதையுமே பண்ணாது அப்படின்றது தான். பட் இப்போ 1 year கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லா நான் வந்து இதை கொண்டு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா வந்து சொல்லுவேன். எனக்கு கொஞ்சம் எமோஷனலா தான் வந்து இருக்கு. ஏன்னா இது நான் வந்து ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பேர் வைக்கும்போது நிறைய பேர் சொன்னது என்ன பேர் வைக்கலாம், தேவிகா பொட்டிக் வைங்க, தேவிகா பொட்டிக்னு சொல்லி வைங்க, அந்த மாதிரி நிறைய சஜஷன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பட் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா எனக்கு தேவேஷோட பேர்ல வைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்ப சொல்லும்போது யாராவது பையனோட பேர்ல போய் பொட்டிக் வைப்பாங்களா, நீ என்ன யோசிச்சு தான் பேசுறியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் எனக்கு வந்து தேவேஷ் பேர்ல வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுல ஆக்சுவலா தேவேஷோட பேர்ல பாத்தீங்கன்னா என்னோடது ஃபர்ஸ்ட் 3 எழுத்து வரும், லாஸ்ட் அவரோட பேரு பூபேஷ், லாஸ்ட் ESH வரும், என்னோட தேவிகால DEV வரும். அதனால இது எல்லாரோட பேரும் இருக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு எப்பவுமே தேவேஷ் வந்து ரொம்ப சென்டிமெண்டா தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன்றதுனால அவனோட பேர் கண்டிப்பா அதுல இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இதுதான் வைப்பேன். இது வந்து என்னோட சாரி எப்படி இருக்கு, என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கு, என்னோட மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் எனக்கு ஆர்டர்ஸ் வருமே தவிர பேர்னாலலாம் வராதுன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலா தேவேஷோட பேர் வந்து வச்சேன். பட் இப்போ யார் கால் பண்ணாலும் ஹலோ தேவேஷ் பொட்டிக்கா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா வந்து இருக்கும். ஏன்னா நிறைய ஆர்டர்ஸ் இப்போ கூட காட்டன் சாரீஸ் வந்து எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் நிறைய ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேரளாலேருந்து ஆந்திராலேருந்து அதர் ஸ்டேட்லேருந்து வருது. அவங்களாம் கால் பண்ணி தேவேஷ் பொட்டிக்கா அப்படின்னு கேட்கும்போது ஓகே நம்ம பொட்டிக் வந்து ஓரளவுக்கு வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்குல்ல, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக வந்து எப்போவுமே வந்து இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறது அப்படின்லாம் தெரியல. பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 15 சாரீஸை வந்து என்னால் அந்த 15 சாரீஸ் வந்து கொடுத்துட்டேன். பட் அதுக்கப்புறம் அதே சாரீஸ் வந்து என்னால் திரும்ப கொண்டு வந்து வர முடியல. அடுத்தது நிறைய தேடல், எங்கே கிடைக்கும், எங்கே வந்து குவாலிட்டியாக இருக்கும் மெட்டீரியல், நமக்கு பெருசாக மார்ஜின் வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். நான் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ப்ராஃபிட் வந்து கிடைக்கணும். பட் அதையும் தாண்டி நம்ம கொடுக்குற விஷயத்த வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்மளை யாருமே வந்து இது நல்லா இல்லை அப்படின்னு நம்மளை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இடமா தேட ஆரம்பித்தேன். முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சாரீஸ் அதை மாதிரிலாம் நான் எப்பவுமே யோசிச்சு எடுத்ததே வந்து கிடையாது. எனக்கு வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சாரீ வந்து பிடிக்கும், இது நல்லா இருக்கு அப்படின்னு என்னோட டேஸ்ட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சாரீஸாக தான் நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தேன். அதில் முக்கியமாக சொல்லணும்னா காட்டன் சாரீஸ், சுங்குடி காட்டன்லேருந்து நமக்கு வேல்தாரி காட்டன்லாம் ஆல்மோஸ்ட் என்னைக்கு வந்தாலுமே அன்னைக்கே வந்து ஃபுல்லாக சோல்டு வந்து ஆகிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்ட மேனுஃபேக்சர்ஸ் எங்கன்னு எனக்கு வந்து தெரியாது. பட் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி அவங்க ஒரு மார்ஜின் வச்சு எனக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த சாரீ பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம் வீடியோ போடுறாங்க, சாரீ விற்கிறாங்க, காசு வருது, அது மட்டும்தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேபி நான் வெளியிலேருந்து பார்த்தாலுமே அதுதான் வந்து அதுதான் நானுமே வந்து யோசிப்பேன். பட் இது எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னா சொல்லியிருந்தல அந்த 2 months வரைக்குமே நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டன் சாரீஸ் வந்து எடுத்துட்டு வந்து போட ஆரம்பிச்சேன். டிசைனர் சாரீஸுமே அப்போ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து சாரீஸ் வந்து போட ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு 200 கால்ல இருந்து 300 கால் வந்து வரும். எனக்கு ஒரே நாளே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். என்னடா இது இத்தனை பேர் கால் பண்றாங்க, அதுல ஆர்டர்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா வரும். பட் ஒரு நாளைக்கு 200 கால் 300 கால் வந்துச்சுன்னா அது ஒரு 20 சாரீ அந்த மாதிரிதான் வந்து போகும். பட் எல்லார்கிட்டையும் பேசி காலையில இருந்து பேசி எனக்கு ஆர்டர்ஸ் எடுத்து அதை கரெக்டாக பேக் பண்ணி அதை கரெக்டாக டிஸ்பேச் பண்ணி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து என்னோட லைஃப்ல வந்து இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம், நம்ம தெரியாம இதை சூஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு யோசிச்ச நாள் வந்து நிறைய. பட் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சேன். ஆர்டர்ஸ் எடுக்கிறது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா யார் வந்து சாரீ புக் பண்றாங்க, எந்த கலர் சாரீ புக் பண்றாங்க, என்ன கலர் சாரீ வந்து புக் பண்றாங்க, இது எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இவருமே சொன்னது அதே தான், உன்னை வருத்திக்கிட்டு நீ சம்பாதிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பட் எனக்கு இருந்த ஒரே விஷயம், இதை நான் கண்டிப்பா விட மாட்டேன், இது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இதுல என்னதான் இருக்குன்னு கண்டிப்பா பாத்துக்கணும் அப்படின்றதா என்னோட தாட்டா வந்து இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா நோட்ல எல்லாம் என்னால எடுத்து இது நோட் பண்ணி எல்லாம் வைக்க முடியாதாங்க. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வேணும்னு அவர்கிட்ட கேட்டப்போ என்னோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பேட் வந்து பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அன்றைக்கி ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து
லேபிள் போட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம். அதில் உள்ள போய் பார்த்தோம்னா யார் என்ன சாரி அனுப்பியிருக்காங்கன்னா அந்த மெசேஜ் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து தெரியும். ஃபர்ஸ்ட் அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாரி வேணுமோ அதோட ஃபோட்டோஸ் வந்து எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தடவை பார்சல் வந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் அதில் நான் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து சேல் ஆகணும், அப்பதான் என்னால் கொஞ்சமாவது ப்ராஃபிட் அதில் எடுக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த புது பார்சல் என்ன வந்திருக்கு, அதில் என்ன கலர் சாரீ வந்திருக்கு, நம்ம கேட்ட மாதிரி இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து இருந்துச்சு. இதுதான் நம்மளோட தொழில், இதுதான் நம்ம பண்ணணும். நான் வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து போல, எனக்கு வீட்டில இருந்து ஏதாவது சம்பாதிக்கணும், என்னோட ஃபேமிலிக்கு முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மட்டும்தான் என்னோட மைண்டில் வந்து இருந்துச்சு. இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நம்மளோட பிஸ்னஸ், இதை தான் ஸ்டார்ட் பண்ணணும், இதை நமக்கு வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். எனக்குமே எப்படி சொல்கிறதெல்லாம் எனக்கு நிஜமாவே தெரியல. கடவுள் புண்ணியத்தில் ஏதோ ஒரு சில கான்டாக்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. முன்னாடியெல்லாம் பார்சல் எடுத்துகிட்டு போய் வீட்டில், அதாவது கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தேன். எனக்கு ஜான்சின்னு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அவங்க மூலயமா ஒரு கொரியரை நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். தேவி நீங்கள் ஏன் கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவங்க வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவார் பார்சல்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கொடுத்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாரீ. ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லும் போது நான் 6 பார்சல் இருக்கு வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஒருத்தவங்களே 3 சாரீ வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒன்றா ரேப் பண்ணி வச்சுட்டு நான் அது ஏற்கனவே வந்து நான் 3 சாரீ இருந்துச்சு, இது 3 சாரீ அப்படின்னு நான் கனெக்ட் பண்ணி மொத்தம் 6 சாரின்னு சொன்னேன். அவர் வந்துட்டு சொன்னார், மேடம் அப்படி கிடையாது, இது மொத்தமாக பார்சல் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு பார்சல் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பார்சல் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓகே இது இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு. நான் வேளச்சேரியிலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் வேளச்சேரியிலேருந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்காக இந்த 2-3 பார்சலுக்காக வராரு. இது வந்து ஆர்டர்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் இவர் வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக எடுத்துப்பாரு. அப்படி எல்லாமே மைண்டுக்குள்ளே நிறைய தாட் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. வீடியோஸ் எப்படி போடணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது நமக்கு என்ன தெரியுதோ அதே மாதிரி பண்ணுவோம்னு சொல்லிட்டு எந்த சாரீ வாங்குறோமோ அதுலேருந்து ஒரு சாரீ மட்டும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசி வந்து வீடியோ போட்டேன். பட் அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இருந்துச்சு. நான் 3 சாரீ கொடுத்த இடத்துல நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கிட்ட 120 ஆர்டர் வந்து நம்ம வீட்டில் பார்சல் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாரு. இன்னமும் அந்த அண்ணா வந்து சொல்லுவார், அம்மா ஒரே நாளில் 120 பார்சல் நான் உங்ககிட்ட இருந்து தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருப்பார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லணும், நான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகப்பன் பிரதர். அவருமே ஆக்சுவலாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். அவர் ஆக்சுவலாக சிங்கப்பூர்ல இருக்காரு. நான் நார்மலாக ஜென்ரலாக மெசேஜ் பண்ணும்போதோ இல்லை வீடியோஸ் போடும்போதோ எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி பொட்டிக் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். மேபி வீடியோஸில் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவர் சாரீ வர்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னது, சிஸ்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆக்சுவலாக 5 சாரீ வந்து புக் பண்ணியிருந்தாரு. 5ஆ 3ஆன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அவர் தான் ஃபர்ஸ்ட் கஸ்டமர். சாரீ வரவே இல்லை, பட் எனக்கு பேமெண்ட் வந்து அவர் வந்து அனுப்பி வச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னுமே அவர் நம்மளோட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்காரு. அழகப்பன் பிரதர், நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு எனக்கு வந்து தெரியல. பட் எனக்கு இந்த யூடியூப் மூலயமா நீங்கள் கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்னே கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா முன்னாடிலாம் நிறைய டைம் வந்து யோசிப்பேன், நம்ம கூட பிறந்தவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அழகப்பன் பிரதர் எங்கள் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியோடு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக அந்த மாதிரி நினைக்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன். ஏன்னா என்னோட பர்த்டேவாக இருக்கட்டும், அவரோட பர்த்டேவாக இருக்கட்டும், பசங்களோட பர்த்டேவாக இருக்கட்டும், எங்களோட லைஃப்பில் ஏதாவது ஸ்பெஷலாக ஒரு விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், யூடியூப்பில் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆகுறாங்க அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் விஷஸ் அவரோட தான் மட்டும்தான் வந்து இருக்கும். அவர் எப்படி வந்து அவ்வளோ ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்றது எனக்கு நிஜமாவே தெரியவே இல்லை. இப்போ மோஜ்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் கூட பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போய் பார்ப்பேன். எப்படி அவர் பார்க்குறாரு, நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணுறாருலாம் எனக்கு தெரியாது. அவர் பிஸியாக இருக்காரு, அவருக்கு ஃபேமிலி இருக்குது, அவர் ஒர்க் பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி என்னை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவரோட ஃபேமிலியில் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி என்னை அப்படி வச்சுட்டே தான் வந்து எப்பவுமே இருக்காரு. நான் ஆக்சுவலாக அவர் நேரில் இது வரைக்கும் பார்த்ததே வந்து கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வரப்போகுதுன்னா அவர் முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுவார், சிஸ்டர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட எல்லா நல்ல விஷயத்துலையுமே இந்த பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பெருசாக தெரியும். பட் வந்து இந்த பொட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நான் எங்கள் ஃபேமிலியோட அவர் ரொம்ப மிங்கிள் ஆகிட்டார் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லுவேன்.
எல்லா விஷஸும் அவர்கிட்ட இருந்து தான் ஃபர்ஸ்ட் வரும். அதே மாதிரி 1 இயருக்குமே நேத்தே அவர் வந்து விஷ் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் அழகப்பன் பிரதர். நிஜமாவே நீங்க எங்க லைஃப்ல கிடைச்சது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். நான் கண்டிப்பா எப்பவுமே வந்து சொல்லுவேன். அவங்கள எப்பவுமே என்னால வேற யாரோ மாதிரி பார்க்க முடியறதே வந்து கிடையாது. நான் இவர்கிட்ட கூட அடிக்கடி சொல்லுவேன், எப்படி தங்கம் அவர் மட்டும் ஞாபகம் வச்சிருக்காரு பாரு, மோஸ்ட்ல இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வருது, அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணாரு. சென்டிமெண்டாவே பிரதர் எனக்கு நீங்க விஷ் பண்ணாலோ இல்ல நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் பொட்டிக்கு வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தீங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் வந்து முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தேன், இப்போ வந்து சொந்த வீட்டுல இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். எப்பவுமே பேசும்போது சிஸ்டர் அப்படின்ற வார்த்தை நீங்க மாறினதே கிடையாது. அதே மாதிரி பிரதர் இல்ல என்ன பண்றாரு அப்படின்னு அவ்வளவு உரிமையா அவ்வளவு இதா பேசுவீங்க. அதனால எனக்கு நிஜமாவே அண்ணா இல்ல அப்படின்ற கவலை எல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க. தேங்க்யூ. கண்டிப்பா சிங்கப்பூர்ல இருந்து சென்னை வரும்போது கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. போன தடவை வர முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இந்த தடவை வந்து நீங்க வீட்டுக்கு வந்து வரணும். இதே மாதிரி நிறைய பேர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொட்டிக் வந்து இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சது. நிறைய இடம் சாரி வந்து தேட ஆரம்பிச்சேன். இன்னுமுமே பாத்தீங்கன்னா அக்கா நிறைய பேர் அக்கா நீங்க ஹோல்சேல் ஷாப் எங்க வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்டீங்கன்னா எனக்கு வந்து நிஜமாவே ஹோல்சேல் ஷாப்லாம் எங்க இருக்கு அப்படின்றது தெரியாது. நானுமே ஒரு டீலர் கிட்ட இருந்து இல்லைன்னா என்ன மாதிரி பிசினஸ் பண்றவங்க கிட்ட இருந்து அப்படிதான் வந்து வாங்குறேன். இதுல பெருசா ப்ராஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ற பெரிய ப்ராஃபிட்லாம் எனக்கு இதுல நான் எதுவுமே வச்சு இது வரைக்கும் பண்ணது வந்து கிடையாது. ரொம்ப மினிமமான ஒரு மார்ஜின் மட்டும்தான் வச்சு பண்றேன். ஏன்னா அதே மாதிரி அக்கா நீங்க ஏன் ஆஃபர்ஸ் எல்லாம் எதுவும் போட மாட்டீங்க? நான் ஆஃபர்ஸ் எல்லாமே எதுவும் போட மாட்டேன். என்னால என்னோட ப்ராஃபிட்ல இருந்து ஷிப்பிங் மட்டும் ஃப்ரீயா கொடுக்க முடியும். அது மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆடி வந்துச்சு நீங்க ஆஃபர் போடல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் எல்லாமே வந்து கேட்குறீங்க. எனக்கு என்னன்னா நான் கொடுக்குற பொருள் வந்து நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நீங்க அதுக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன். அந்த சாரியோட பிரைஸ் 500 ரூபாய் இருக்குன்னா அதை வந்து 700 ரூபான்னு சொல்லி அதுல ஆஃபர் அப்படின்னு சொல்லி 200 ரூபாய் கட் பண்ணிட்டு 500 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு எனக்குமே வந்து தெரியும். பட் எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் வந்து கிடையாது. நான் ஒரு பொருள் குவாலிட்டியா கொடுக்குறேன், அதுக்கான பணம் வந்து நீங்க கொடுக்குறீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட குவாலிட்டியில எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணிக்க கூடாது அப்படின்றதுல எப்பவுமே ரொம்ப கான்சியஸா இருப்பேன். அதனாலதான் நம்மளோடதுல வந்து பாத்தீங்கன்னா இது வாங்கினா இது ஃப்ரீ, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஆஃபர், இல்லைன்னா இன்னைக்கு கூட ஆக்சுவலா நம்மளோட பொட்டிக்கோட இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி. நான் வீடியோ போடணும்னா நான் வாங்குற சாரில இருந்து ஒரு 200 ருபீஸ் மேல வச்சுட்டு இது வந்து ஆஃபர் பிரைஸ்ன்னு சொல்லி அடிச்சுட்டு என்னால் வந்து போட முடியும். பட் எனக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது. நான் கொடுக்குற பொருள் குவாலிட்டியா இருக்கும், நீங்க கொடுக்குற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். அதனால எனக்கு யாரையும் ஏமாத்தி சம்பாதிக்கிறதோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பொய் சொல்லி ஒரு விஷயம் பண்றதுல எனக்கு எப்பவுமே உடன்பாடு வந்து கிடையாது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா இது இப்படிதான் இருக்கு சிஸ்டர், உங்களுக்கு ஓகேனா வாங்கிக்கோங்க அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆன்சரா எப்பவுமே வந்து இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கா, இது மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வருது. டேமேஜ் இருந்ததுன்னா மட்டும் ரிட்டர்ன் வந்து பண்ணிப்பேன். சில டைம் வாங்கிட்டு சிஸ்டர் கலர் நான் வேற கலர் நினைச்சேன்னு சொன்னவங்களுக்குமே வாங்கிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்க கால் பண்ணி பேசும்போது வேற ஆப்ஷனே இல்லாம நிறைய பேருக்கு மாத்தியுமே வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எனக்கு என்ன பேசுறதெல்லாம் வந்து தெரியல. இப்போ 1 இயர் செலிப்ரேட் வந்து பண்ணியிருக்கோம். பட் இதே மாதிரி எப்பவுமே நீங்க சப்போர்ட் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து இருக்கு. உங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடிப்பெருக்கு அந்த நாள்ல எது பண்ணாலுமே பெருகிட்டே போகும்னு சொல்லுவாங்க. பட் என்னோட லைஃப்ல அது நடந்திருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் என் சொந்த வீட்டுல என்ன சொல்றது, நான் சின்ன அளவுல பண்றேனோ பெரிய அளவுல பண்றேனோ இல்லை, பட் என்கிட்ட ஒரு தொழில் இருக்கு, நான் அதை உண்மையா பண்றேன், ரொம்ப ஹாப்பியா வந்து பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி வந்து பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். உங்க சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வந்து தேவை. லவ் யூ ஆல். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.